தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நினைவாயிருப்பவர். ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை மறவாதவர். காரணம், நாம் அவர் பார்வைக்கு விலையேற பெற்றவர்கள். நம் தலையில் உள்ள முடிகளெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். அவர் அறியாமல் ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை. அவ்வளவு அன்பு நம் மீது, அவ்வளவு பாசம் நம் வாழ்வின் மீது. எனவே தான் அவர் கூறுகிறார், ஒரு ஸ்திரீ தன் பாலூட்டும் குழந்தையை மறப்பாளா? தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருக்கக்கூடுமா? இவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. காரணம், என் உள்ளங்கைகளில் உன்னை பொறித்திருக்கிறேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. இந்த வசனங்களின் கடவுளுடைய உண்மையான அன்பின் ரூபம் செயல்படுகிறது. தம்மை நம்புகிறவர்களை கடவுள் ஒருபோதும் மறக்க மாட்டார். சிரியா சமாரியாவை முற்றுகையிட்ட போது தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு பெண் இஸ்ரவேலின் ராஜாவிடம் உதவிக்காக கூக்குரலிட்டாள். இந்த பெண் ராஜாவிடம் வந்து, உன் மகனை கொடு, இன்று நாம் அவனை சாப்பிடலாம், நாளைக்கு என் மகனை சாப்பிடுவோம் என்றாள். அதனால் நாங்கள் என் மகனை சமைத்து சாப்பிட்டோம். மறுநாள் நான் அவளிடம், உன் மகனை கொடு, அவனை சாப்பிடலாம் என்றேன். ஆனால் அவள் தன் மகனை மறைத்து வைத்திருக்கிறாள். ஒளித்திருந்த தாய் தன் மகனை அல்ல, வேறொருவரின் மகனை கொல்லும் அளவுக்கு துடிக்கிறாள். எனவேதான் ஆண்டவர் கூறுகிறார், அவர்கள் கூட மறந்து விடலாம், ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன். காரணம், நீ என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் உன்னை பார்த்து விசாரித்து ஒருவரும் சேதப்படுத்தாதபடி உன் நினைவாகவே இருக்கிறேன் என்கிறார். அன்பரே, எத்தனையோ முறை நாம் கைவிடப்பட்ட நிலையில், மறக்கப்பட்ட நிலையில், வேண்டாம் என்று மாற்றி நிறுத்தின வேளைகளில் மனதுருகும் தேவன் தானே நம்மை பாதுகாத்து பராமரித்தார். இந்த தேவனிடம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? தாவீது கூறுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று. ஆமீன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உலக பிரகாரமான எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை மறக்க மாட்டார்கள். ஆனாலும் மறக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உன்னை முடிவு பரியந்தம் பாதுகாத்து பராமரிப்பேன் என்கிறீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.